வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? எதனா இரைச்சல் இருக்கா உங்களுக்கு? டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நாய்ஸ் இருக்கா சவுண்ட்ல? குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங். ஆடிபிள். ஓகே, ஃபைன். ஃபைன். டன். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க உங்க பேர், என்ன பிசினஸ் பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சேட்ல அனுப்ப முடியுமா? உங்க பேர், எந்த ஊர், என்ன பிசினஸ் பண்றீங்க? விஜய் திருப்பத்தூர் மொபைல் சர்வீஸ் சென்டர். சூப்பர். சிசிடிவி பண்றீங்க. விஜய் ஆனந்த். ஓகே. பீமா ஹுசைன். மதுரையில பிளாகிங் பண்றீங்க. சூப்பர் சூப்பர். வேற யாருன்னு? உங்க பேர், என்ன பிசினஸ் பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓகே. அசோக் நாராயணன், தூத்துக்குடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. சூப்பர் சூப்பர். பார்த்திபன், சென்னை ரியல் எஸ்டேட். அப்பாதுரை, ஜெராக்ஸ் ஷாப், அருப்புக்கோட்டை. சூப்பர் சூப்பர். ஜெயக்குமார், திருச்சி லோன் கன்சல்டன்ட், ஜேகேபி அசோசியேட். ஐ திங்க் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே. ஏஎல்எஸ் செந்தூர் கணேஷ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சூப்பர் சூப்பர். இப்ப அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகேங்களா? என்ன ரீசனுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த ரீசனுக்காக இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்க்கு வந்திருக்கீங்க? ஓகே. லீட் ஜெனரேஷன் பார்த்திபன். கரியர் growth, பிசினஸ் டெவலப்மெண்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. டிஜிட்டலைஸ் ஃபார் பிசினஸ். ஓகே. பிசினஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஃபைன். சூப்பர் சூப்பர். டு கெட் மோர் நாலேஜ். டன். சூப்பர். அப்போ சூப்பர். பிசினஸ் டெவலப்மெண்ட். ஓகே. இப்போ நான் நேரவே கிளாஸ்க்கு போறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி, ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி லீட் ஜெனரேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். என்னுடைய பேர் தேவராயன் பத்மநாபன். நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷமா இருக்கேன். 2008ல இருந்துட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2008ல இருந்துட்டு நான் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். ஓகே. ஸோ 2008ல் வந்து பண்ண வெப்சைட் ஆரம்பிச்சு எப்படி ஆட்சன்ஸ் வழியே பணம் சம்பாதிக்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பெய்ட் ஆட்ஸுக்கு லீடாக இருந்திருக்கேன். ஓகே. அது இல்லாமல் நான் வந்து சக்ஸஸ் ரிசோர்ஸஸ்ன்ற கம்பெனியில் ஹெட் ஆஃப் டிஜிட்டலாக இருந்திருக்கேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது நான் இங்கே ஃபோட்டோவில் தெரியுறாரு பார்த்தீங்களா, டோனி ராபின்ஸ், ராபர்ட் கியோசகி, இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோனி ராபின்ஸ், ராபர்ட் கியோசகி, இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. விஜயானந்த் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய புக்கோட ஆத்தர். ஓகேங்களா? அது இல்லாமல் இவருடைய அன்லிஸ்டி பவர் வித்தின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பீப்புள் லைஃப்ஸ்க்கு மேலே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஓகே. இவர் தான் டோனி ராபின்ஸ். வேர்ல்டுல நம்பர் ஒன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அண்ட் செகண்ட் ராபர்ட் கியோசாகி. இவருடைய ஈவெண்ட்ஸ் நேஷனல் அச்சீவர்ஸ் காங்கிரஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தோம் சக்சஸ் ரிசோர்ஸ்ல இருக்கும்போது. இவர் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டேட்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கோட ஆத்தர் தான் இவர். அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல நம்பர் ஒன் ஃபார் மோஸ்ட் புக்காக இருந்திருக்கு ஒரு காலத்துல. ஓகேங்களா? அதோடைய ஆத்தர் தான் ராபர்ட் கியோசகி. ஓகேங்களா? இவருடைய ஈவெண்டான நேஷனல் அச்சீவர்ஸ் கான்ஃபரன்ஸையும் நம்ம வந்து காங்கிரஸ் ஆர் கான்ஃபரன்ஸ் வாட் எவர், ஸோ இதையும் நம்ம ப்ரோமோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கேரி வெர்னச்செக் இருக்காரு. அப்புறம் த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரின்னு ஒரு புக் இருக்கு. அதோடைய ஆத்தர் ராபின் சர்மா. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. நாமளே ஆர்கனைஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணி கொடுத்துருக்கோம் சக்ஸஸ் ரிசர்ச் கம்பெனியில் இருக்கும்போது. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்குள்ளே வந்தேன்னு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக ட்ரைனிங்கில் இருக்கேன். ஓகே. நடுவில் ஒரு 4 இயர்ஸ் சின்ன பிரேக் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ தான் திரும்ப நான் வந்து ட்ரைனிங்க்கு வரேன். எத்தனை பேருக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரியும்? ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2018 19 நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்.
ஓகேங்களா? அப்போல்லாம் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பாங்க என் கிளாஸஸ். ஸோ அவங்களே யாருன்னா இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கீங்களா? பாரிஜாத குமார், விஜய் ஆனந்த். யா. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2018லேருந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நடுவில் வந்து 2022க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸை நிறுத்தியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. ஸோ அதோட திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கிளாஸ் மட்டும்தான் கண்டினியூ பண்ண போகிறோம் அலாங் வித் ஏஜென்சி. ஸோ பழைய நண்பர்கள் யாருன்னா இருக்கீங்களா இங்கே? ஓகே, விஜயானந்த் இருக்காரு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. சிவகுமார் நோட் டேக்கர் சரி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஓகே, டன் டன். இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நேராகவே போயிடலாம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? கதிரேசன் சார், சூப்பர் சூப்பர். பாரிஜாத குமார், ஓகே டன். நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் போஸ்ட்டை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் போஸ்ட்டை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் போஸ்ட்டை பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்பான்சர்ட் இல்லாமலும் சில போஸ்ட் வரும். அந்த ஃபீட்ல வர அந்த நார்மல் போஸ்ட் ஆர்கானிக் போஸ்ட் சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டுக்கு இந்த போஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வைரலான மட்டும்தான் ரீச் ஆகும். ஆனா இந்த போஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து நீங்க வந்து உங்களுடைய டார்கெட்டிங் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். அதாவது திரும்பவும் சொல்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க Facebook அக்கவுண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுற போஸ்ட் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, அது ஆர்கானிக் போஸ்ட். ஓகே. ஒரு பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதுல வர போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் போஸ்ட் ஸ்பான்சர்ட் இல்லாம இருந்தா. இந்த இடத்துல ஸ்பான்சர்ட்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்பான்சர்ட் இல்லாம இருந்தா அது நார்மல் போஸ்ட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் இருந்துச்சுன்னா அது பெய்ட் ஆட்ஸ். ஓகேங்களா? பே பண்ணி நம்ம நம்மளுடைய டார்கெட்டிங் ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த ஸ்பான்சர்ட் போஸ்ட்ன்றது. ஓகேங்களா? ஸோ இது வழியா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆப்டிமிஸ்டா பண்ணா நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ்ல பிசினஸ் பண்ண முடியுன்றத நான் இந்த இந்த கிளாஸ்ல சொல்லி தர போறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம் தான். இந்த ஆட் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? இந்த ஆட்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது? இதுல இருக்கிற எலமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Black ஃப்ரைடே ஆஃபர். விடி விடெக்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்க்குறீங்க இந்த ஆட்ல? கமெண்ட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். Black ஃப்ரைடே பார்க்குறீங்க. ஓகே, அந்த Black ஃப்ரைடேன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கண்டென்ட்? என்ன மாதிரியான கண்டென்ட்? இமேஜா, வீடியோவா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல எழுதுறதா? ஆக்சுவலா இது ஃபுல்லாவே ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஒரு ஆடை ரன் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு இப்ப சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ஆடை ரன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வச்சிருக்கிற ஒரு இமேஜ். ஓகேங்களா? இது ஒரு இமேஜ். நமக்கு வந்து ஒரு இமேஜ் தேவை. இல்ல ஒரு வீடியோ தேவை இந்த இடத்துல. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒரு ஆடை ரன் பண்றதுக்கு நம்ம வாடிக்கையாளர் நம்ம கவரணும்னா நம்ம வந்து ஒரு இமேஜோ இல்ல வீடியோவோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அசெட். ரெண்டாவது இந்த வீடியோ ஆர் இமேஜ் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் ஐடியா. இதுக்கு பேர் என்னது? இதெல்லாம் அசெட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆடை கிரியேட் பண்ணணும்னா இந்த அசெட்லாம் இருந்தால் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். கண்டென்ட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் தான், பட் நாட் எக்ஸாக்ட்லி டிஸ்கிரிப்ஷன். அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு மேல இந்த ஸ்பான்சர்டுக்கு மேல வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? சூப்பர். இந்த ஸ்பான்சர்டுக்கு மேல இது என்னது? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பிராண்ட் நேம். இந்த பிராண்ட் நேம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் ஆடை ரன் பண்ணும்போது இந்த இடத்துல பிராண்ட் நேம் ஷோ ஆகுது இல்லைங்களா? இதுக்கு பேர் ஃபேஸ்புக் பேஜ். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும்னா நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜ். கரெக்ட்டுங்களா? எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜ். யா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஃபேஸ்புக் பேஜ். ரெண்டாவது ரெண்டாவது இந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டெக்ஸ்ட். ஓகே. ஸோ செகண்ட் ரெக்யர்மெண்ட் நம்ம ஒரு ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ஆட் ரன் பண்ணணும்னா நமக்கு செகண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி டெக்ஸ்ட். ஸோ டைப் பண்ணுங்க. புரிஞ்சவங்க பிரைமரி டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க, இல்ல பிடின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ். ரெண்டாவது பிடி பிரைமரி டெக்ஸ்ட். இது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? அடுத்து மூணாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
இங்க ஒரு இமேஜும் இருக்கலாம் இல்ல வீடியோவும் இருக்கலாம், இமேஜும் இருக்கலாம் இல்ல வீடியோவும் இருக்கலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கும், சில இடத்துல இமேஜ் இருக்கும். இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் ஆர் வீடியோ போடுறதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு பேரு மீடியா. புரிஞ்சவங்க மீடியான்னு டைப் பண்ணுங்க. மூணாவது ரெக்யர்மெண்ட் மீடியா. மீடியா. சூப்பர். ஸோ நல்லா கிராஸ் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தான் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ், ரெண்டாவது பிரைமரி டெக்ஸ்ட், மூணாவது மீடியா. அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை விட்டுடுங்க. லிங்க்குக்கு நான் கடைசியா வரேன். ஓகேங்களா? இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, லிங்க் இருக்கு இல்லைங்களா? இதை விட்டுடுங்க, நான் இது கடைசியா வரேன். இப்போ இந்த இடத்துல ஓகே 25% ஆஃபர் ஃபார் எவர், டோன்ட் மிஸ் அவுட். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இதுக்கு பேர் என்ன? நீங்களே ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. 25% ஆஃபர் ஃபார் எவர். இதுக்கு பேர் ஹெட்லைன். இதுக்கு பேரு ஹெட்லைன். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணுங்க. நாலாவது ரெக்யர்மெண்ட் ஹெட்லைன். நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? ஓகே ஃபைன். ஹெட்லைன் HL. சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது இப்ப இதெல்லாம் ஆட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். அதுக்கு பேர் கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கால் டு ஆக்ஷன் தான் இந்த கெட் ஆஃபர். ஓகே. இந்த ரைட் சைடில் இருக்கிற கால் டு ஆக்ஷன் தான் கெட் ஆஃபர். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து லேர்ன் மோர் இருக்கும், புக் நவ் இருக்கும், கெட் ஆஃபர் இருக்கும், அண்ட் இன்னும் நிறைய சின்ன சின்ன புக் நவ், புக் டிக்கெட்ஸ், ஆர்டர் ஆர்டர் நவ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு பேர் கால் டு ஆக்ஷன். ஓகேங்களா? சைன் அப், யா சைன் அப் கூட இருக்கும். கால் டு ஆக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ரெக்யர்மெண்ட். ஓகே. அண்ட் ஆறாவது ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, 25% ஆஃபர். இதுதான் ஆக்சுவலா டிஸ்கிரிப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கூட தெரிய போறது இல்லை. ஓகே. ஆனால் இதையும் நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஆறாவது டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் வந்து 1 or 2 லைன்ஸ் இருந்தால் போதும். ஓகே. டி டிஸ்கிரிப்ஷன். ஓகே. அடுத்தது இப்போ இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? கெட் ஆஃபர் கொடுத்தா கெட் ஆஃபர்ல யாருன்னா கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும். ஓகேங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஒரு ஆடை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு வகையாக நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேயே ஒரு பாப்அப்ல ஃபார்ம் இருக்கும், ஒன்று வரும். அந்த ஃபார்மில் உங்கள் டேட்டா ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு, சப்மிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூப்பர். அதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிற லீட் ஃபார்ம் அது. ஓகேங்களா? ஃபேஸ்புக்கோட லீட் ஃபார்ம். அந்த ஆடை கிளிக் பண்ணால் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் பை டிஃபால்ட்டாக ஃபேஸ்புக்ல இருந்து. அந்த ஃபார்மில் உங்கள் டேட்டா ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணி சப்மிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. உங்கள் டேட்டா உள்ளே போயிடும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகே. இதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்த ஆடை கிளிக் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிங்க், ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும். ஓகேங்களா? அதுக்கு பேர் டெஸ்டினேஷன் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? லேண்டிங் பேஜ் லிங்க் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எஸ் சொல்லுங்க. டன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ ரெக்யர்மெண்ட் எல்லாம் போடலாங்களா? எல்லாருமே மொத்தம் 7 ரெக்யர்மெண்ட்டையும் எழுதணும். ஓகே. நம்பர் 1 FB பேஜ். நம்பர் 2 அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நமக்கு ஒரு பேஜ் வேணும் நம்ம பிராண்ட் நேம்ல. நம்பர் 2 பிரைமரி டெக்ஸ்ட் வேணும். நம்பர் 3 மீடியா வேணும், அதாவது கிரியேட்டிவ் மீடியா. இமேஜும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம். ஓகே. அண்ட் நம்பர் 4 ஹெட்லைன். நம்பர் 5 CTA. நம்பர் 6 டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 7 டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன்னா எதர் லேண்டிங் பேஜாகவும் இருக்கலாம் இல்லை இன்ஸ்டன்ட் ஃபார்மாகவும் இருக்கலாம். டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே. பேஜ், பிரைமரி டெக்ஸ்ட், மீடியா, HL, CTA, டிஸ்கிரிப்ஷன், டெஸ்டினேஷன். சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த பிரைமரி எலமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஈஸியா உங்களால ஃபேஸ்புக்ல ஆட் ரன் பண்ண முடியும். ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா? முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. டன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் காமிக்கிறாங்க?
எனி ரீசன், ஸ்பெசிஃபிக் ரீசன்? உங்களுக்கு ஏன் அந்த ஆட் உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது? சூப்பர், எல்லாருமே கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சென்ட். இல்லை, 3 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க, மற்றவங்களாம் 30 பேர்ல 3 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? ஓகே. யாருக்காச்சும் இதில் டவுட்ஸ் இருக்கா? என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆடை ரன் பண்ண தேவைப்படுதுன்றதுல யாருக்காச்சும் இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அசட்ஸ் தேவைப்படுதுன்றதுல டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கிளியர். ஓகே, கிளீன். ஓகே, ஃபைன். அடுத்தது ரெண்டாவது, இப்போ இந்த ஆட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி வருது. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? நீங்க உங்க ஹிஸ்டரியை சொல்றீங்க, சர்ச் ரிலேட்டட் சொல்றீங்க. நம்பர் டூ, வேற இன்ட்ரெஸ்ட். சூப்பர். வேற எதுனா? ஓகே, டன். ஓகே, டன். நீட். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஒரு கிளையண்டால ஜாயின் பண்ண முடியலையா? ஓகே. உங்களுடைய நீட் இருக்கு இல்லைங்களா? நீங்க எதை பத்தி அதிகமா பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த அட்வர்டைசர் டார்கெட் பண்றதுனால தான் உங்களுக்கு இந்த ஆட் வருது மெயினா. ஓகே. சில டைம்ல ஓப்பன் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பெரிய பட்ஜெட் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா போனாலே போதும். ஸோ எல்லாருக்குமே காமிக்கணும். அதாவது வந்து இந்த மசாலா விளம்பரங்கள், அப்புறமேட்டா வந்து இந்த லேப்டாப், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ நீட் இருக்கிறது ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல போகுது. ஓகே. இதெல்லாம் ஓப்பனாவே பண்ணிக்கலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், என்ன மாதிரி ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து யார் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டார்கெட் பண்ணணும். அதுக்கு மேலே என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்குள்ள இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர முடியும். அப்படின்றதுனால அந்த ஏஜை நான் டார்கெட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டார்கெட்டிங் வந்து அடுத்த மெக்கானிசம். யாருக்கு இந்த ஆடை காமிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காமிக்கணும்னு அசெட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ யாருக்கு இந்த ஆடை காமிக்கணும்ன்றது நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகே. சின்ன எக்ஸசைஸ். சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. இப்பதான் நம்ம ஏஐ வர போறோம். ஓகேங்களா? நீங்களே வந்து சாட் ஜிபிடி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் போடுங்க. போட்டுட்டு உங்களுடைய இந்த ப்ராம்ப்ட் எக்ஸாக்டா உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் உங்க லொகேஷன் போட்டுட்டு, லொகேஷன் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அவங்களுடைய ஏஜ், இன்ட்ரெஸ்ட், பெயிண்ட்ஸ் மட்டும் தேடுங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? தேடிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நான் எக்ஸாம்பிள் கூட ஒன்று காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ நான் சாட் ஜிபிடி போறேன். சாட் ஜிபிடி போயிட்டு இங்க இருக்கிற ப்ராம்ப்ட், இந்த ப்ராம்ப்டை நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்கே போடுறேன். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். என்னுடைய சர்வீசஸ், என்னுடைய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துரு. இங்க பாருங்க என்னென்னலாம் வருதுன்னு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். நீங்க போட்டுட்டு எனக்கு சேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் வருது, உங்களுக்கான பர்சோனா என்ன, உங்களுக்கான ஆடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். கேட்டுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்ல ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க, எனக்கு வந்து இவங்கெல்லாம் ஆடியன்ஸ் சொல்லிட்டு வராங்க. இவங்களுடைய பெயிண்ட்ஸ் என்ன, மோட்டிவேஷன் என்ன, எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம். இந்த 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாட் ஜிபிடில போயிட்டு இதே ப்ராம்ப்ட் எக்ஸாக்டா வந்து நான் இதே ப்ராம்ப்ட் தான். ஓகேங்களா? இதுல வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அதை மாத்திக்கோங்க. மாத்திட்டு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்கேன், உங்க லொகேஷன் போட்டுட்டு இது பண்ணுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க இந்த சேலஞ்சுக்கு? ஓகே. ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ்ல அனுப்புறேன். ஓகே. கொடுத்தாச்சு ப்ராம்ப்ட். இதே ஜூம் சேட்ல அனுப்பியிருக்கேன். ஓகே. அதே போல நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம குரூப்லயும் நான் போடுறேன்.
ஓகே, டன். குரூப்லயும் போட்டாச்சு. ஃபைன். 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு. கரெக்டா? 10 நிமிஷம் டைம். நீங்களே உங்களுக்கான ஆடியன்ஸை தேடுங்க ஃபர்ஸ்ட். நான் எப்படி கண்டென்ட்லாம் கிரியேட் பண்றதுன்னு அடுத்து சொல்லித் தரேன். ஓகே. ரெடியா? ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த ப்ராம்ப்ட் போட்டு தேடிட்டு நீங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு அனுப்புங்க சேட்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காரு. டன். டன். ஓகே, எல்லா சேட்டையும் நான் இப்ப பார்க்குறேன். ஓகே. ஸோ யார் யார் அனுப்பியிருக்கீங்க? வாவ். சூப்பர் 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 சூப்பர். First, Karthikeyan, here is a clear practical target audience for profile for promoting an insurance services in Salem, including age group, lanes and platforms. Okay, fine. 20 to 30 years, starting careers, buying bikes, cars. ஓகே. ஸோ கார்த்திகேயன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி போடணும்னா, ஓகே, என்ன இன்சூரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸா, ஹெல்த் இன்சூரன்ஸா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் போட்டு பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் சர்வீஸ் தான் கொடுத்துருக்கீங்க இன் சேலம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து கிடைக்கும். ரெண்டாவது ரெண்டாவது வந்து மணி கேஎம்கே. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மணி கேஎம்கே, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பட் என்னுடைய ஒப்பீனியன் அதே தான். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக, லைஃபா, பைக் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் இது இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ரெண்டாவது அது. ஓகே, சூப்பர் சூப்பர். வாவ், எல்லாருமே அனுப்புறீங்க. சூப்பர். நைஸ். அடுத்தது ஜேகேபி அசோசியேட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிராசரி, கிரானா, க்ளோத்திங், மொபைல் ரிப்பேர் சர்வீசஸ், டீ ஷாப். ஓகே, ஃபைன், சூப்பர். அவர் கரெக்டாக அடிச்சிருக்காரு, வந்திருக்கீங்க. ஓகே, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் யார் பண்ணியிருக்கா? பிரபு. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் யங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே தான் இவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு பாருங்க. ஆக்சுவலாக உங்கள் ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிரபு. ஆஹ், நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். உங்கள் ப்ராம்ப்ட் கொடுங்க பிரபு. ஆக்சுவலி கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு உங்களோடது. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ், அதாவது வந்து யார் யாரெல்லாம் ஐடிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைச்சிரும். ஓகே, அதனால அவங்களுக்கு பையிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அந்த லோன் கிடைக்கிறதுனால. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் சேங்ஷன் ஆகிறதுனால அங்கே வந்து இந்த இந்த ரியல் எஸ்டேட் அந்த ஹோம் ரிலேட்டட் செல்லிங்ஸ்லாம் வந்து நல்லா நடக்கும். ஓகே, இதை நாங்கள் அனலைஸ் பண்ணது இது. ஓகே, ஃபைன், டன். அடுத்தது விஜயானந்த் சிசிடிவி பண்ணியிருக்காரு. சூப்பர். ஆ இப்போ பாரிஜாத குமார், ஃபைன் மை டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் எல்ஐசி ஏஜென்சி ஜாப் சீக்கர்ஸ் இன் சென்னை இன்க்ளூடிங். ஓகே, பாரிஜாத குமார் சார், உங்களுடைய ரிசல்ட் எங்க இருக்கு? அதான் ட்ரை பண்றேன். ஓகே. ரிட்டையர்ட் விஆர்எஸ் கேண்டிடேட்ஸ். ஓகே, ஹோம் மேக்கர்ஸ் ரிட்டர்னிங் டு ஒர்க், பீப்புள் வெயிட்டிங் டு பில்ட் பாசிவ் இன்கம். சூப்பர், சூப்பர். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்க ஆடியன்ஸை டிரைவ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? எப்படி உங்களுடைய ஆடியன்ஸை டிரைவ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ரெடியா இருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன காமிக்க போறோம். ஓகேங்களா, நம்ம என்ன கண்டென்ட் உங்களுக்கு காமிக்க போறோம். அடுத்த ப்ராம்ப்ட் ரெடியா இருங்க. இதுல வந்து அதே சேட்ல வேற எந்த சேட்டு போக, நீங்க ஆடியன்ஸ் நோட் பண்ணி வச்சிட்டீங்க. ஒரு எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஏஜ்ல இது டார்கெட் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அதே சேட்ல வந்து பாத்தீங்கன்னா, கெட் மீ 10 கண்டென்ட் ஐடியாஸ் ஃபார் யுவர் பிசினஸ் டைப் டு அட்ராக்ட் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேங்களா, இதுல நீங்க உங்ககிட்ட ஆடியன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ஆடியன்ஸ்ல இந்த ஆடியன்ஸ்ல நீங்க எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போறீங்க? இப்போ நான் சாட் ஜிபிடிக்கு போறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு நான் போறேன். பாருங்க, திரும்பவும் இப்போ ஆடியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பர்சனா கொடுத்துருக்கு இல்லைங்களா? நல்லா பாருங்க இந்த இடத்துல நான் எப்படி சூஸ் பண்றேன்ட்டு. இங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், இயர்லி கேரியர் அண்ட் ப்ரொஃபஷனல், ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் தான் இருப்பீங்க. ஓகேங்க, எத்தனை பேர் இதுல ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்? நான் இப்போ கேட்குற கேள்வி, எத்தனை பேர் இதுல ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்? நாட் ஸ்மால் ஆர் பிக், பிசினஸ் ஓனர்ஸ் எத்தனை பேர் நீங்க? எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? பிசினஸ் ஓனர்ஸ். ஓகே, பிசினஸ் ஓனர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீன் டைப் பண்ணுங்க, பிஓ பி வாட் எவர். ஸ்டூடெண்ட்னா எஸ் டைப் பண்ணுங்க. ஓகே, ஒரே ஒருத்தர் தான் ஸ்டூடெண்ட். ஓகே, ஃபைன், இது வரைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் தான் டார்கெட் பண்றேன். என்னுடைய பர்சன் எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, ஸோ எங்க வந்து எனக்கு வந்து ஹையர் கன்வர்ஷன் ரேட் கிடைக்கும், நான் யாருக்கு வந்து பொருத்தமான ஆள்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் பர்சன்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கிளியரா சொல்லி தர முடியும். ஓகேங்களா, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட நான் வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பிசினஸ். ஸோ எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல். ஓகேங்களா, ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அடுத்தது ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து அவங்க கெரியர் க்ரோத்துக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் பிசினஸ் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆடை ரன் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுத்தா போதும். பட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து அதான் எப்படி சொல்லி தரணும்னு நான் சொல்றேன், எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல நான் சொல்லணும். ஒரு எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நான் அதிகமான நாலேஜ் கொடுக்கணும். கரெக்டுங்களா தேவநாதன்? ஒரு எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியர் எம்பவர்மெண்ட்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஏத்த மாதிரி சொல்லி தரணும். இதே ஒரு ஸ்டூடெண்ட்னா ஃப்ரம் த ஸ்கிராச் டு அட்வான்ஸ்டு, எம்ப்ளாயிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிசினஸ் ஓனருக்கும் சேர்த்த மாதிரி சொல்லி தரணும். எனக்கு இருக்கிறதுல எது ஈஸியான வேலை சொல்லுங்க? யாருக்கு சொல்லி தரது ஈஸி? பிசினஸ் ஓனர்ஸ். இன்னொரு ஃபைனான்சியல் விஷயம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. பிசினஸ் ஓனர்ஸ் தேர் இன் அர்ஜ் டு டெவலப் தேர் பிசினஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங்கை பார்க்க மாட்டாங்க லேர்னிங்க்கு. கெரியர் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு எம்ப்ளாயி பண்றாருன்னா அவருடைய சம்பளத்துல தான் எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஒரு படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நடக்கும். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் டிபெண்டிங் ஆன் தேர் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ புரியுதுங்களா? எப்படி வந்து நம்ம ரிசர்ச், எப்படி வந்து நம்ம ஃபனல் கிரியேட் பண்ணணும் நம்ம இது பிசினஸ்க்கு. ஸோ நம்ம ஆடியன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் மோஸ்ட் கன்வெர்டேபிள். சரி, ஐம் நாட் டிஸ்கரேஜிங் எனி ஒன், ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஒரு ஃபனல் மாதிரி கொண்டு போகணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெவல் பிசினஸ் பீப்புள். ஓகேங்களா, எங்க த மோஸ்ட் பையிங் ஆடியன்ஸ். ஓகேங்களா, த மோஸ்ட் பையிங் ஆடியன்ஸ் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ். எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்க? அக்ரி பண்றவங்க எஸ்ன்னு சொல்லுங்க.
இல்லைன்னா நோன் சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஃபனல் மாடல், என்னுடைய பிசினஸ் மாடல். மோஸ்ட் பையிங் ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பையிங் ஆடியன்ஸ், அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்தது தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. ஸோ நான் இப்படி தான் என் ஃபனலே கிரியேட் பண்றேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு வந்து என்னுடைய ஆடை காமிக்கணும்? பிஓ. ஸோ இந்த ஆடியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆடியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ சாட் ஜிபிடி சொல்ற மாதிரி 28 to 50. நான் 25 தான் யூஸ்வலாக வைப்பேன், பட் சாட் ஜிபிடி டெல்லிங் மீ டு டார்கெட் அபவுட் 28. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? 28 ஏஜுக்கு அப்புறம் தான் நான் டார்கெட் பண்ணுவேன், அது 50க்குள்ள தான். ஸோ 50 அபவ் 50 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஆடியன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த ஆடியன்ஸ்ல நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா இன்னொரு ப்ராம்ப்ட் போட போறேன். ஓகே. ஐம் கோயிங் டு டார்கெட். நான் இந்த ப்ராம்ப்ட் போட்டுக்கிறேன், நல்லா பாருங்க. ஐம் கோயிங் டு டார்கெட் ஒன்லி பிஸ்னஸ் ஓனர்ஸ், கிவ் ஃபேஸ்புக் இன்ட்ரெஸ்ட், சாரி, ஃபேஸ்புக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர். கீவேர்ட்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதே சேட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா போடுறேன். இதே சேட்ல தான் நம்ம போடணும். ஓகேங்களா? அதாவது சாட் ஜிபிடில இதே சேட்லயே போட்டுட்டு வாங்க. அப்பதான் வந்து அந்த கண்டினியூட்டி இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகி கிடைக்கும். ஓகே. இப்ப கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர் எனக்கு இது கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் growth இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். டார்கெட் டைப் நான் பண்றேங்க சார். டார்கெட் டைப்னா நீங்க எதை சொல்ல வரீங்க? ஸோ இங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் இது பேசவே இல்லை நான் ஆக்சுவலா. கண்டென்ட் ஐடியாஸ் வேற. இப்போ நான் வந்து இந்த ஆடியன்ஸை என்ஹான்ஸ் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு வந்து கீவேர்டா கொடுங்க அப்படின்னு கேட்கறேன். ஓகே. அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்லயே வந்து ஜஸ்ட் ஓவரால் ஆடியன்ஸ் கொடுத்துச்சு, பர்சோனாவா கொடுத்துருக்கு நமக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஓகே, கிவ் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் கீவேர்ட்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் இதை கேட்கிறேன் நான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் இதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஓகே. இதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்ல டார்கெட் பண்ண முடியும். எப்படி நான் காமிப்பேன் அடுத்தது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் நீங்க டார்கெட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கொடுக்குது இந்த கேள்வி கேட்ட உடனே. அடுத்த கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி. ஓகே. இந்த கேள்வி இதுல இதே சேட்ல போறீங்க வச்சுக்கோங்களேன். இதே சேட்ல போறீங்கன்னா இந்த டைப்லாம் தேவையே இல்லை. கிவ் மீ கண்டென்ட் ஐடியாஸ், கிவ் மீ கண்டென்ட் ஐடியாஸ் டு டார்கெட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிசினஸ் ஓனர்ஸ். இப்ப இதே சேட்ல போங்க. இதே சேட்ல போகும்போது இந்த டைப் யுவர் பிசினஸ் டைப் இருக்கு இல்லைங்களா, தேவையே இல்லை இதே சேட்ல போனீங்கன்னா. பட் இருந்தாலும் உங்களுக்கு போடணும்னா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுன்னு எஸ் சொல்லுங்க. இதே சேட்ல தான் பண்றேன். இப்ப அடுத்தது கண்டென்ட் கேட்கறேன். அடுத்தது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஐடியாஸ் கேட்கறேன். என்ன கேட்கறேன்னா எனக்கு வந்து என்ன மாதிரி எழுத்து, அந்த பிரைமரி டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது ரெக்யர்மெண்ட், அந்த பிரைமரி டெக்ஸ்ட்டுக்காக நான் கண்டென்ட் கேட்கறேன். பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே. இதுல வந்து நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிரைமரி டெக்ஸ்ட், ஃபேஸ்புக் பிரைமரி டெக்ஸ்ட், சாரி, டெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் அண்ட் வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க. வேற என்ன நமக்கு தேவைப்படும்? பிரைமரி டெக்ஸ்ட் தேவை, ஹெட்லைன் தேவை, டெக்ஸ்ட் ஓரியன்ட் மட்டும். இன்னொரு விஷயம் இருக்கு டெக்ஸ்ட்ல. இன்னொரு விஷயம் இருக்கு டெக்ஸ்ட்ல. என்ன இருக்கு? டிஸ்கிரிப்ஷன். எஸ். சூப்பர் சூப்பர். இப்படிதான் டிஸ்கிரிப்ஷன், பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்கிறேன். ஓகேங்களா? 10 கண்டென்ட் ஐடியாஸ் கேட்கிறேன். 10 வேணுமா நமக்கு உண்மையிலே? சும்மா ஒரு 2 எடுத்துக்கலாமா? எதுக்கு 10 கேட்டுக்கிட்டு? இல்ல 10மே கேட்கலாமா? நீங்களே சொல்லுங்க. 10ஆ 2ஆ? 5. ஓகே. மோகன்ராஜ் வந்து மிடில் 5 சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன். ஓகே. 10, then let's put 10. ஓகே.
சரி, ஓகே. சரி, நம்ம 10 போடுவோம். விதவிதமா வரட்டுமே. ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்பதான் வந்து படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. டிரைவ்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல போயிரு. ஃபைன். ஸோ ஒன் பை ஒன் அது ஃபர்ஸ்ட் தெரியுதுங்களா என் ஸ்கிரீன்? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றாங்க, struggling to get consistent leads for your business. Learn the exact Meta plus Google strategies Chennai businesses use to get 10 to 30 leads every week without wasting money. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். இம்ப்ரெசிவா இருக்கா உங்களுக்கு இது? இது இம்ப்ரெசிவா இருக்கா? இருக்குன்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. அடுத்தது போயிடலாம். ஓகே, டன். அடுத்து, ஸ்டாப் வேஸ்டிங் ad spend. ஓகே, ஸ்டாப் வேஸ்டிங் ad spend. இந்த ஆட்லாம் விட்டுருங்க, ஆட் நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஹெட்லைன் தான். ஓகே, ஆடோட டைட்டில் இது. இதுல வந்து மோஸ்ட் சென்னை பிசினஸ் ஓனர்ஸ் லாஸ் மணி ஆன் ஆட்ஸ் டியூ டு ராங் டார்கெட்டிங். லேர்ன் ஹவு டு ரன் ப்ராஃபிட்டபிள் ஆட்ஸ் ஈவன் வித் ஸ்மால் பட்ஜெட். ஓகே, இது எனக்கு ரொம்ப, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது அந்த இந்த ஆட் காப்பி. இந்த ஆட் காப்பி உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா எஸ் சொல்லுங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது, customers respond faster on WhatsApp. Learn how to build simple funnel that converts visitors, leads, sales on WhatsApp in 24 hours. வாவ், இதுவும் நல்லா இருக்கு. பட் ஆனால் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் நம்ம இப்போ சொல்லி தரல. ஓகே, நம்ம வெறும் ஃபேஸ்புக் தான் ஜென்ரல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரும். எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, ஃபைன். அடுத்து, லோக்கல் பிசினஸ் growth blueprint. Running a local store or service business. Use this modern digital marketing methods to increase walk-ins and enquiries every week. ஓகே, இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல்ல தான் போகுது. ஓகேங்களா? ஒரு சவுல டச் பண்ற மாதிரி இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ஆட் காப்பி வந்து, அதாவது ஸ்டாப் வேஸ்டிங். நிறைய பேர் வேஸ்ட் தான் பண்றாங்க, தெரியாம பண்றவங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு கூகுள் ஐ மீன் லீட் ஜெனரேஷன் டிஜிட்டல் என்னன்னு தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தே டோன்ட் நோ ஹவு டு ஆப்டிமைஸ் த கேம்பெயின்ஸ். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆடு காமிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருமே பிசினஸ் ஓனர்ஸ் தான். ஒன்றும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு, இல்லை தெரியாமலும் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ரெண்டு ஆடு நல்லா இருக்கும். அடுத்தது வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ளோ டெவலப் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வந்து சூட்டபிள் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது, லோக்கல் பிசினஸ். உங்க கடைக்கு வந்து நிறைய பேர் கொண்டு வர வைக்கிறதுக்குன்னு சொல்லுது. ஓகே, இது ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ் டூல் கிட். இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டே போதும்னு தோணுது. ஓகேங்களா? காம்படிட்டர் ஆட்ஸ். வாண்ட் டு நோ ஹவ் யுவர் காம்படிட்டர் ரன் ஆட்ஸ். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, இதுவும் வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டே போதும்னு நினைக்குது, நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது? ஃபர்ஸ்ட் ரெண்டே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டூ போதும்னா ஃபர்ஸ்ட் டூ டூ டைப் பண்ணுங்க. ஓகே, ஒன் அண்ட் டூ இஸ் ஃபைன். ஓகே, அதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, கன்வீனியன்டா இருக்கு. ரெண்டாவது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ நமக்கு கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? கண்டென்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, எஜுகேஷனலா கொடுங்க, எமோஷனலா கொடுங்க, ப்ரொமோஷனலா கொடுங்க, என்டர்டெய்னிங்கா கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் போட்டு நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா கிவ் எஜுகேஷனல் ஆட் கண்டென்ட், கிவ் எமோஷனல் ஆட் கண்டென்ட், கிவ் என்டர்டெய்னிங் ஆட் கண்டென்ட், ப்ரொமோஷனல் ஆட் கண்டென்ட், இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆட் காப்பி கொடுக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது, இப்போ கிரியேட்டிவ்ஸ். கிரியேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் கிரியேட் பண்ணணும். இந்த ஆடுக்கு நம்ம இமேஜை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எதனா ஏஐ டூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா இமேஜ் கிரியேட் பண்ண? இமேஜ் கிரியேட் பண்ண இதுக்கு முன்னாடி எதனா ஏஐ டூல் யூஸ் பண்ணிருக்கீங்களா? கூகுள் ஜெமினி, ஓகே, கேன்வா, ஓகே, டன். ஏஐ யூஸ் பண்ணி, கேன்வால வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி பேசிக்கா பண்ண முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை வச்சு பண்ணிடுவோம். ஏஐ யூஸ் பண்ணி எதனா இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு ஏஐ சொல்லி தரேன். ஓகே, ஜெமினி விட்டுருங்க. அடுத்து வந்து ஜென்ஸ்பாக்னு ஒரு ஏஐ இருக்கு. ஓகே, லென்ரோடா, ஓகே. ஓகே, டன். ஜென்ஸ்பாக் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஜென்ஸ்பாக் பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க?
ஓகே டன். இப்போ நான் சொல்லி தர போறேன் ஓகேங்களா. நான் இமேஜ் கிரியேட் பண்ணுறது நான் ஜென்ஸ்பாக் தான் ஐடியாஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் சேட் கேன்வால போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிக்குவேன் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜென்ஸ்பாக் ஏஐ, ஜென்ஸ்பாக்கு சம்டைம்ஸ் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம், இது கோபைலட் இருக்கும், கோபைலட் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. இதெல்லாம் டெக்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் வரும், ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்பாக் ஏஐ போக போறேன் ஓகேங்களா. ஜென்ஸ்பாக் ஏஐ இல்லை பண்ணிக்கலாம், அந்த அனாலிஸ்மே ஆக்சுவலாக நான் வீடியோ ஷேர் பண்றேன். ஓகே, ஜென்ஸ்பார்க் ஏஐ இருக்கு. இந்த ஜென்ஸ்பார்க் ஏஐல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரியேட் ஆட் காப்பி விஷுவல் ஐடியாஸ் ஃபார் யுவர் ஆஃபர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஒரு பேசிக் ப்ராம்ப்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா இதே இடத்துக்கு போங்க. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் டூ தானே தேவை. Okay. எங்க பாருங்க, இந்த பிரைமரி டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல, ப்ராம்ப்ட் எல்லாம் போடல. இங்க பாருங்க, ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ஜென்ஸ்பாக் ஏஐல போறேன். ஜென்ஸ்பாக் ஏஐல போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டிசைனர்னு ஒன்று இருக்கு. ஏஐ டிசைனர். ஓகே, இது உள்ள போறேன். போயிட்டு இந்த ஆட் காப்பி அப்படியே கொடுக்குறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்கொயர் சைஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணுங்க, அப்பதான் ஸ்கொயர்ல வரும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல வந்துடும், வெர்டிகல்ல வந்துடும். ஓகே, கிவ் ஸ்கொயர் சைஸ் கிரியேட்டிவ், ஆட் கிரியேட்டிவ் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா. ஆட் கிரியேட்டிவ் ஃபார் திஸ் ஆட் காப்பி ஓகேங்களா. இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, சைஸ் முக்கியம். ஸோ இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு வந்து இப்போ சேட்ல போடுறேன். கிரியேட் ஸ்கொயர் சைஸ் ஆட் கிரியேட்டிவ் ஃபார் திஸ் ஆட் காப்பி அப்படின்னு கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்ல அனுப்பிடுறேன். ஓகே, ஜென்ஸ்பாக் ஏஐ, ஏஐ டிசைனர், இந்த காப்பி ஓகேங்களா. ப்ராம்ப்ட் 2, ப்ராம்ப்ட் 2 கிரியேட் ஆட் இமேஜஸ். ஓகே, கொடுத்துறேன். இப்போ பாருங்க, என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எவ்வளவு அழகா வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும் அதுக்கு டைம். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. நமக்கு இருக்கிற 7 அசெட்ஸ், நமக்கு வந்து 7 அசெட்ஸ் தேவைப்படுது. அந்த அசெட்ஸ்ல நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு. இமேஜ் ரெடி ஆயிட்டு இருக்கு, லெட் இட் கிரியேட் ஓகேங்களா. ஜென்ஸ்பாக் கிரியேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரைன் ஸ்டாம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட 7 அசெட் தேவைப்படுது. ஃபேஸ்புக்ல ஆட் ரன் பண்ணுறது நமக்கு 7 அசெட் தேவைப்படுது. இப்போ நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அசெட்ஸ்ல. பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், 3 டன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா. சிடிஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், சைன் அப் வைக்கலாமா. சிடிஏ, சிடிஏ சொல்லுங்க. நீங்க நீங்க முடிவு பண்ற சைன் அப் வைக்கலாமா, லேர்ன் மோர் வைக்கலாமா. கெட் கோட், இன்னொன்று கூட இருக்கு, கெட் கோட். ட்ரைனிங் தானே, ஸோ கோட் அவங்க வாங்கலாங்கல்ல ட்ரைனிங் பிஃபோர். ஓகே, சூப்பர். கெட் ஆஃபர், டன். எதனா ஆஃபர் கொடுக்கணும், கெட் ஆஃபர். ஓகே, டன். இப்போ நமக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் ஒன்று இருக்கு. என்ன ரெக்யர்மெண்ட், ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட், வெரி ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் அதுதான். இந்த 7 ரெக்யர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்டே அதுதான். பேஜ், ஃபேஸ்புக் பேஜ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. எப்படி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். லேண்டிங் பேஜ் வந்து லாஸ்ட் ரெக்யர்மெண்ட். லேண்டிங் பேஜ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்து லாஸ்ட் ரெக்யர்மெண்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் ஃபேஸ்புக் பேஜ். எத்தனை பேர்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இல்ல, உங்கள எத்தனை பேர்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இல்ல, எத்தனை, சரி இந்த கொஸ்டின் விட்டுருங்க. எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக் பேஜ் பண்ண தெரியாது, ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ண தெரியாது. எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ண தெரியாது, அவங்க மட்டும் மீன் டைப் பண்ணுங்க, இல்ல நோன் டைப் பண்ணுங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ண தெரியாது ஓகேங்களா. ஃபைன், ஸோ
இப்போ நான் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தர போறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் கிரியேட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் பேஜ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? டன். ஓகே, இந்த இமேஜ் கிரியேட் பண்ற அந்த டைம்குள்ள நம்ம ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ facebook.com போங்க. ஓகே, ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா facebook.com போங்க. கம்ப்யூட்டர்ல போயிடுங்க பெட்டர். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்ல என் ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? ஃபேஸ்புக் ஸ்கிரீன், ஃபேஸ்புக் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சொல்லுங்க. எஸ், டன், தேங்க்யூ. இப்போ இந்த இடத்துல வந்து மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நல்லா தெரியுதுங்களா? இந்த இடத்துல மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க பேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனுவை கிளிக் பண்ணிட்டு நல்லா தெரியுதுங்களா? மெனுவில் கிரியேட்டுக்கு கீழே பேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணதுக்கான ஆப்ஷனுக்கு நீங்க போயிடுவீங்க. ஓகே, வந்துட்டீங்களா? இப்ப உங்க கம்பெனி நேம் தான் உங்க பிராண்ட் நேம், உங்க பேஜ் நேம். ஓகே, மோஸ்ட்லி உங்க கம்பெனி நேம் தான் உங்க பிராண்ட் நேம் இல்ல பேஜ் நேமா இருக்கும். ஸோ உங்க கம்பெனி பேர் யாருக்காச்சும் இப்ப பேஜ் வேணுமா? சும்மா கொடுங்க, உங்க உங்க பிசினஸ் நேம் சொல்லுங்க, நான் சும்மா கிரியேட் பண்றேன். ஒரே ஒருத்தர், ஃபர்ஸ்ட் ஒன். நான் பேஜ் ஆக்சஸ் கொடுத்துறேன். ஜேகேபி அசோசியேட்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜேகேபி அசோசியேட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே ஃபைன், ஜேகேபி அசோசியேட்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடியா இருக்காரு. ஜேகேபி அசோசியேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? லோன்ஸ். ஓகே, ஜஸ்ட் இங்க வந்து ஜேகேபி அசோசியேட்ஸ் பேரே கொடுத்துட்டேன், கேட்டகரி கொடுத்துட்டேன் அண்ட் கிரியேட் பேஜ். ஓகே, டன். அவ்வளோதான், பேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த 3 டாட் மெனு இருக்கு, 9 டாட் மெனு இருக்கு இல்லைங்களா டாப்ல, அங்க போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் கீழே பேஜ் இருக்கும், கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேகேபி அசோசியேட் அவர் பேரை கொடுத்தேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி கொடுத்தேன், நெக்ஸ்ட் கொடுத்தேன், பேஜ் கிரியேட்டட். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் இப்போதைக்கு கொடுக்குறேன், அப்புறம் மாத்திக்கோங்க நீங்க. ஓகே ஃபைன், அண்ட் நெக்ஸ்ட், டன். இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் கேன்வால லோகோ கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சராக போட்டுக்கலாம். அப்புறம் கவர் ஃபோட்டோனா இங்கே வரும், ப்ரொஃபைல் பிக்சர் இந்த ரவுண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வரும், நீங்கள் போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க இப்போதைக்கு, இல்லைன்னா நான் விட்டுறேன், நீங்கள் அப்புறமேட்டா போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், ஜேகேபி அசோசியேட்ஸ் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஓடிபி வரும், அந்த ஓடிபி மட்டும் சொல்லுங்கள். ஓடிபி வந்துச்சுங்களா? ஓகே, டன். சொல்லுங்க மோகன்ராஜ், உங்க டவுட் வந்து பாத்தீங்கன்னா கடைசியான உங்க டவுட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கடைசியா உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இல்ல பேஜ் கிரியேட் பண்றதுல இருக்குன்னா இப்பயே சொல்லுங்க, இப்பயே கிளியர் பண்ணிடலாம் 2 மினிட்ஸ்ல. நேம் எரர் வரதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நேம்ல இங்க ஜேகேபி அசோசியேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப அசோசியேட்ஸ் நீங்க வந்து ஃபுல் கேபிட்டல்ல போட்டீங்கன்னா வராது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீசன். அதே பேஜ்ல அதே பேர்ல இன்னொரு பேஜ் உங்ககிட்ட இருக்குனாலும் வராது. ஓகே, ஸோ மல்டிபிள் பேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜேகேபின்றது ஓகேங்களா ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு பெரிய ஒரு நேமுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மா இருக்கு. ஸோ அதனால இது பிரச்சனை கிடையாது. அதுக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இதுவே வந்து நான் வந்து பிஇன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? வராது. புரியுதுங்களா? பின்றது ஒரு வேர்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் ஷார்ட் ஃபார்ம் கூட வச்சுக்கலாம். ஓகே, பட் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு, அதனால இது வராது. இப்ப இதுவே வந்து இந்த இடத்துல இ போட்டு வச்சுக்கோங்க, நார்மல் இ போட்டு அக்செப்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸை போடும்போது இந்த நிறைய கேபிட்டலைசேஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, டன். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்றது உங்க இஷ்டம் தான், நீங்க பண்ணிக்கலாம் பண்ணும்போது. நான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துறேன். ஓகே, டன். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு ஜேகேபி அசோசியேட்ஸ்க்கு. ஓகே, டன். இப்போ நம்ம வந்து ஜென்ஸ் பார்க் போவோம். ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எல்லாரும் கிளியர் இல்லைங்களா? ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்ட்டு
யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ன்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் மினிட். ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபேஸ்புக் பேஜ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க ஸ்விட்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, எந்த பேஜுக்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ். நான் ஸ்விட்ச் இந்த இடத்துல ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல போயிட்டு கிரியேட் பேஜ் கொடுத்தா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ பேஜை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து இதுக்கு போவோம், ஜென்ஸ்பாக் போவோம். ஜென்ஸ்பாக்ல இங்க பாருங்க, நான் வந்து கிரியேட்டிவ் கேட்டேன். எப்படி இருக்கு பாருங்க கிரியேட்டிவ்ஸ். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க கிரியேட்டிவ்ஸ். நான் அதே ஆட் காப்பி தான் கொடுத்தேன். ஓகே, என்ன ஆட் காப்பி கொடுத்தேன்னா அந்த ஆட் காப்பியை கொடுத்து அதுல இருந்து கிரியேட் ஸ்கொயர் சைஸ் இமேஜ் கொடுத்தேன். ஓகே, இங்க பாருங்க. நீங்க வந்து போட்டோஷாப்ல ஒரு டிசைனரை வச்சு பண்ணீங்கன்னா இந்த கிரியேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்வால பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த கிரியேட்டிவ் பண்றதுக்கு? யாரா டைம் சொல்ல முடியுமா? கேன்வால பண்ணவங்களோ இல்ல போட்டோஷாப்ல பண்றதுக்கோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 500 rupees ஆகும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆகும் 20 minutes எடுக்கும். இது நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? ஸோ பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 5-10 minutesல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் டேட்டா நம்ம எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணல. நம்ம இதில் இருக்க கண்டென்ட் மட்டும் லைட்டா மாத்திக்கணும், நமக்கு கிளியர் டிசைன் கிடைச்சிருச்சு. ஓகே, கேன்வா 20 minutes டெம்ப்ளேட் எடுத்து போட்டா, இதுவே நீங்க கிரியேட்டிவா யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பா. ஓகே, 1 or 2 hours கூட எடுக்கும். ஓகே, இங்க பாருங்க சென்ட்ரல் போட்டோ, சென்னைன்றதுனால சென்ட்ரல் போட்டோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கு. எக்ஸாக்டா சென்ட்ரல் கிடையாது. ஓகே, பட் சென்ட்ரலுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, ஃபிக்ஸ் யுவர் லீட் ப்ராப்ளம் இன் 30 days. கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணிட்டு ஏ எடிட் அட்வான்ஸ் எடிட் இருக்கு. இந்த அட்வான்ஸ் எடிட் கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜி கண்டென்ட் எது வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த டெக்ஸ்ட்டை மாத்தணும்னா ஆட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஏ எடிட், இப்போ டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இதை மாத்தணும். 30 daysன்றது வந்து ஃபிக்ஸ் யுவர் லீட் ப்ராப்ளம் இன் 30 days. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வேற கேப்ஷன் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்ளை. ஸோ மாறிடும் கொஞ்ச நேரத்தில். ஓகேங்களா? அது ரெடி ஆயிட்டு இருக்கு, கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஏஐல கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. வந்துருச்சுன்னா அதுவும் கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த டூல்? ஜென்ஸ்பாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இமேஜும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்துருச்சு, ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பெய்டு தான். மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட். ஓகேங்களா? நான் கிரெடிட் கொஞ்சம் இருக்கு என்கிட்ட. நான் இதை வச்சுட்டு ஒரு சிஆர்எம்ஏ பண்ணிட்டேன். இந்த டூலை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மினி சிஆர்எம்ஏ எனக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஒரு 2000 rupees செலவு பண்ணி அந்த 2000ல மீதி இருக்கிற கிரெடிட் வச்சு தான் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2100 rupees ஆகும் உங்களுக்கு 10,000 கிரெடிட்க்கு. ஆனா அது வந்து உங்களுக்கு ஒர்த்து. ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 100 இமேஜ் 200 இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, 100 இமேஜ் 200 இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிக்கலாம் கோடிங் வச்சு. அதுக்கு அஹ், எல்லாமே அப்படிதான். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான பிபிடி பண்ணிக்கலாம், வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம லோகோ போட்டுக்கலாம், நம்ம எடிட் பண்ணி நம்ம லோகோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விஜி பிஎன்ஜி இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பிடிஎஃப்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க கேன்வால இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, ஓகேங்களா, கேன்வால வந்து மேஜிக் கிராஸ்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க இமேஜும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இந்த டூல் எடுக்கிறேன். ஓகேங்களா? சேவ் இமேஜஸ் இந்த டூல் நான் வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சேவ் கொடுத்துருவேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? நான் இந்த டூல் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த டூலை டவுன்லோட் பண்ணி நான் சேவ் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கூட ஓகேன்னு தான் தோணுது. ரொம்ப அதிகமா கண்டென்ட் இல்லை, எதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பிஸ்னஸ் ஓனர் 2 கொடுத்துட்டு. ஓகே,
ஸோ இது கூட பாருங்க ஒரு கேலண்டர் ஸ்டைலில் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா? அடுத்து இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம பிராண்ட் கலரும் நம்ம உள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்ட் கலர் வந்து ப்ளூ தான் இருக்கணும் பேக்ரவுண்டு, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வித் இந்த கலர்ல இருக்கணும், ஐ மீன் கோல்டன் கலர்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம பிராண்ட் கூட இங்க போட்டுக்கலாம். இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே நம்ம இஷ்டம் தான். ஓகே, போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறி வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த டூல் வந்து இம்ப்ரெசிவா இருக்கா உங்களுக்கு? நீங்க எவ்வளவு டூல் பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு ஜென்ஸ்பாக். இது நிறைய டூலை இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகே, ஸோ எத்தனை பேர் இந்த டூலை இனிமேல் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க? ஓகே, டன். கொஞ்சம் காஸ்ட் தான், பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இதுல இருந்துட்டு. ஓகேங்களா? ரொம்ப இன்டெப்தா நமக்கு செஞ்சு கொடுக்கும் நமக்கு தேவையானது. ஓகே, டன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. கடைசியா நமக்கு என்ன தேவை? ஜென்ஸ்பார்க் ஏஐ. யூஆர்எல் மேல தெரியுது பாத்தீங்களா? ஜென்ஸ்பார்க் ஏஐ. டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சாச்சு. சிடிஓ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி கிரியேட் பண்ண நமக்கு தெரிஞ்சிச்சு பேஜ். கடைசியா நமக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். ஃபார்ம் ஃபேஸ். நமக்கு வந்து இந்த ஆடை கிளிக் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் போகணும். இதை வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட வெப்சைட் இருக்கணும், இல்ல ஃபார்ம் இருக்கணும். நம்ம கிட்ட இப்போ வெப்சைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கான டைம் கிடையாது. வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours வச்சு கிளாஸ் போகணும். ஓகேங்களா? ஒரு மினிமம் ரேஞ்சுக்கு வெப்சைட் பண்ணணும். நமக்கு அதுக்கான டைம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாவே ஆட் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட லிஸ்ட் பண்ணுங்க என்னென்ன ரெக்யர்மெண்ட்ல நம்ம கிட்ட ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, எக்ஸப்ட் லேண்டிங் பேஜ் ஃபார்மை தவிர. என்னென்னலாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு சொல்லுங்க. நம்மளுடைய 7 ரெக்யர்மெண்ட்ல எத்தனை ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு? 6 ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே, 6ன்னு போடுறீங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்க லிஸ்டா கொடுங்க. யாருன்னா ஒருத்தர் லிஸ்டா கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. பிரைமரி டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட், ஹெட்லைன் டெக்ஸ்ட், இமேஜ், கால் டு ஆக்ஷன். சூப்பர், நமக்கு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லித் தரேன். ஜெமினில வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம வீடியோவா மாத்தலாம். பார்த்திருக்கீங்களா? ஜெமினில இந்த இமேஜை நம்ம வீடியோவா மாத்தலாம். ஓகே. அடுத்து இதே ஜென்ஸ்பாக்ல இதே இமேஜை நம்ம வீடியோவாவும் மாத்தலாம். ஓகே. ஸோ நான் ஜெமினில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன். சரி, நான் ஜென்ஸ்பாக்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பெட்டர். ஜென்ஸ்பாக்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக்கர்னு இருக்கும், ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ வீடியோ கொஞ்சம் கிரெடிட் அதிகம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா இமேஜ் டு வீடியோ, சர்ச் இமேஜ் இருக்கு, அப்லோட் இமேஜ். நான் பிசினஸ் ஓனர் 2 எடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் கிவ் ஆடியோ. என்ன கொடுக்கலாம்? ஓகே, நான் வந்து வீடியோவை மாத்த போறோம் எனிஹவ். ஓகேங்களா? இமேஜ்ல இருந்து வீடியோவை மாத்த போறோம். எந்த சைஸ்னு பாத்துக்கணும். ஓகேங்களா? 16:9 வைட்லியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரீல் சைஸ் அப்படின்னு பாத்துக்கணும். லேண்ட்ஸ்கேப்பா ரீல் சைஸான்னு பாத்துக்கணும். ஓகேங்களா? ஆடியோனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்சோ சும்மா இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்ப்போம், லெட்ஸ் see என்ன வருதுன்ட்டு. நம்ம பண்றது தான் ப்ராம்ப்ட்ஸ் தான். ஓகே, டன். ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு.
ஸோ வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. டன், ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட். ஆ Training plus templates for Chennai business. Fix your lead problem in 13 days. Generate 10 to 30 leads weekly. Live training plus templates for Chennai business owners. Fix your lead problem. எப்படி இருக்கு? அவ்வளோதான், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டே தேவையில்லை இனிமேல். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டில் அனுப்புகிறேன். ஓகே, அவுட்புட். நான் உங்களுக்கு இப்போ அனுப்புகிறேன். ஓகே, டன். பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. ஓகே, தமிழ் வாய்ஸ் ஓவர். ஓகே, லெட் மீ ட்ரை. ஓகே, ஓகே, வி வில் ட்ரை வித் தமிழ் வாய்ஸ் ஓவர். வில் ட்ரை. Just a minute. ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் தமிழ் வந்துடுச்சு. இல்லை, தமிழில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்டே ஒன்று கிரியேட் பண்ணேன், ஜென்ஸ்பாக் வச்சு. அதை நான் உங்களுக்கு அப்புறமேட்டா ஷோ பண்ணுறேன் கடைசியாக. ஓகே, லோட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. லாஸ்ட் ஒன் மட்டும் இல்லை, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஒரு லேண்டிங் பேஜ். இன்ஸ்டன்ட் ஃபார்மை நம்ம ஆட் போடும்போதே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பார்த்த உடனே ஆட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா, ஃபைன். ம் இந்த பயணத்தின் அழகு என் மனதை கொள்ளை கொள்கிறது. சரி, ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய கதையை சொல்கிறது. காட் இட். கொடுக்கலாங்க, கொடுக்குறோம், சுரேஷர் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஃபைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர்னு கொடுத்துட்டேன். ஓகே, நான் கொடுக்க வேண்டியது எப்படி கொடுத்துருக்கணும்னா இந்த இமேஜை போட்டுட்டு கிவ் தமிழ் வாய்ஸ் ஓவர்னு கொடுத்துருக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா ஜென்ரலாக கொடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பயணத்தின் அழகு என் மனதை கொள்ளை கொள்கிறது. ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய கதையை சொல்கிறது. பட் நல்லா இருக்கு இந்த வீடியோ. ஓகேங்களா, வேற எதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்கான ஒரு டூரிஸ்ட் ரிலேட்டட் ஆட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். சரி, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆட்ஸ் மேனேஜர் போவோம், எப்படி வந்து ஆட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுங்களா? எப்படி ஏஐ வச்சு நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணணும், எப்படி ஏஐ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கிளியரா?
வேற எதனா கேள்விகள் இதுல இருக்கா? நம்ம ஆடுக்கு போக போறோம். அடுத்தது ஆட் எப்படி கிரியேட் பண்றது பார்க்க போறோம், எப்படி லீட் ஜெனரேட் பண்றது பார்க்க போறோம் இந்த அசெட்ஸ் எல்லாம் வச்சு. இதுக்கு முன்னாடி வேற எதனா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. டவுட்ஸ் இல்ல, நம்ம நேரா ஆடுக்கு போலாம்னா ஆடு டைப் பண்ணுங்க. ஆட் ஆட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, டன். அடுத்தது ஆட்ஸ் மேனேஜருக்கு போக போறோம். இப்போ ஆட்ஸ் மேனேஜருக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் இருக்கு. ஓகே, நிறைய வழி இருக்கு, பட் ரொம்ப ஈஸியஸ்ட் வே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, ஒரு யூஆர்எல் இருக்கு, அந்த யூஆர்எல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி, மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2011 வந்து ஒருத்தர் சொன்னார் இந்த யூஆர்எல், அதுல இருந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, facebook.com/ads/manage இந்த யூஆர்எல் வச்சுக்கோங்க. facebook.com/ads/manage. ஓகே, இந்த யூஆர்எல் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த யூஆர்எல் வழியா நீங்க வந்து எல்லா ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா போயிடலாம். ஓகே, facebook.com/ads/manage நான் இப்போ சேட்ல போட்டிருக்கேன், ஜூம் சேட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்துருவோம். ஓகேங்களா, facebook.com/ads/manage போட்டோம்னா நம்ம பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கு நேராவே வந்துருவோம். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டேஷ்போர்ட். ஆட் அக்கௌண்ட்டுடைய டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஆட் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். இந்த ஆட் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்ட்ல நல்லா பாருங்க, லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓவர் வியூ இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட் பாருங்க, நீங்க எந்த டேப்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேம்பெயின்ஸ் டேப்ல கண்டிப்பா நீங்க இருக்கணும். ஓகே, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் ஓவர் வியூ, ஆட்ஸ் ரிப்போர்ட்டிங், ஆடியன்சஸ், இந்த மாதிரி. நீங்க கேம்பெயின்ஸ்ல இருக்கீங்களா பாத்துக்கோங்க, கேம்பெயின்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட். கேம்பெயின்ஸ் டேப்ல இருந்து கிரியேட், இங்க பாருங்க 3 டேப் இருக்கும், கேம்பெயின்ஸ், ஆட் செட்ஸ், ஆட். இதுல கேம்பெயின்ஸ் டேப்ல கிரியேட். ஓகே, கேம்பெயின்ஸ் டேப்ல கிரியேட் கொடுக்கணும். சொல்லுங்க, எங்க கிரியேட் பண்ணணும், எங்க நம்ம கிரியேட் பட்டன் கொடுக்கணும்? கேம்பெயின்ஸ் டேப்ல. ஓகேங்களா, கேம்பெயின்ஸ் டேப்ல நம்ம கிரியேட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ரெண்டாவது. அடுத்தது இங்க நான் கிரியேட் பட்டனை கொடுத்துட்டேன். இப்ப நமக்கு என்ன அப்ஜெக்டிவ்? ஓகே, நமக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம் இன்னைக்கு? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? நம்ம பிசினஸ்க்கு நமக்கு நிறைய என்ன வேணும்? லீடு. ஓகேங்களா, இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு, அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு. இந்த 6 ஆப்ஷன்ல நமக்கு தேவையானது ஒன்னே ஒன்று தான், லீடு. ஓகே, லீட்ஸ் தான் நமக்கு முக்கியம். அப்ப நான் லீட்ஸை கிளிக் பண்றேன். ஓகே, அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்ப நல்லா பாருங்க, இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆக்ஷன் இருக்கு, மீடியா பையிங், ஆக்ஷன், ரிசர்வேஷன் இருக்கு. ஆக்ஷனே இருங்க, இதெல்லாம் நம்ம கையே வைக்க வேண்டாம், என்னைக்குமே இதில் கை வைக்காதீங்க. இந்த ரிசர்வேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிராண்ட் கேம்பெயின் பண்ணுவாங்க, பெரிய பட்ஜெட்ல பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுலயே இருக்கட்டும், எதுலையுமே கை வைக்காதீங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க, கேம்பெயின் பட்ஜெட், ஆட்செட் பட்ஜெட், இதுவும் நம்ம இஷ்டம் தான். கேம்பெயின் பட்ஜெட்டாக இருந்துட்டு போட்டு ஒன்றும் தேவையில்லை. இந்த கேம்பெயின் நேம் இருக்கு இல்லைங்க, இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ நம்ம தீபாவளிக்கு ஆஃபர் பண்ண போனா தீபாவளி ஆஃபர், பொங்கலுக்கு ஆஃபர் பண்ண போனா பொங்கல் ஆஃபர், கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் ஆஃபர், இந்த மாதிரி எதுக்காக இந்த ஆடை ரன் பண்ண போறன்றது இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். இது வெளியே தெரியாது இந்த கேம்பெயின். ஓகேங்களா, அதனால இதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க எதுக்காக இந்த ஆடை ரன் பண்ண போறீங்க அந்த பேரை கொடுத்துருங்க, அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. டெய்லி பட்ஜெட், உங்களால உங்க பட்ஜெட் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஆட்செட் பட்ஜெட்டுக்கும் கேம்பெயின் பட்ஜெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். என்னுடைய ஒப்பீனியன், நான் இப்போதைக்கு நீங்க கேம்பெயின் லெவல்ல போங்க, அந்த லெவலுக்குலாம் நம்ம போக வேண்டாம். ஓகே, அதனால கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகணும். ஓகே, அந்த லெவலுக்குலாம் இப்போ போக வேண்டாம், கேம்பெயின் லெவல்லே நீங்க இருங்க. ஓகே, ஃபைன். ஒரு கேம்பெயின்ல ஒரு ஆட் செட், ஒரு ஆடு, அவ்வளவுதான். இப்ப என்னுடைய கேள்வி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபேஸ்புக்ல? ரியல் ஆன்சர் பண்ணுங்க. உங்க பிசினஸ் உடைய growth-க்காக இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க, கிக் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும்? 500, 500, 250, 500. ஓகே, ஃபைன். ஓகே, இதை வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த பட்ஜெட், உங்களுடைய ஸ்பெண்டிங் லெவல் இங்க முக்கியம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு எவ்வளவு லீடு தேவைப்படுது ஒரு நாளைக்கு? உங்களுக்கு எவ்வளவு லீடு தேவைப்படுது? அடுத்த கேள்வி. நான் இதை ஏன் சொல்றேன்னா 50 லீட்ஸ். ஓகேங்களா, ஒரு 500 ருபீஸ்ல உங்களால 50 லீட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், பட் வி வில் ட்ரை. ஓகேங்களா, நம்ம ஏஏ கேட்போம். ஓகே, நம்ம ஏஏ இப்ப அடுத்தது கேட்போம்.
இப்போ எனக்கு நான் வந்து டெய்லி பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி தான் அடுத்து பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஓகேங்களா, ஏஐ கிட்ட போயிட்டு ஓகே மை டார்கெட்டிங் ஆடியன்ஸ் மை டார்கெட்டிங் ஆடியன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்றேன். ஓகேங்களா, டார்கெட்டிங் ஆடியன்ஸ் ஆட் அசெட்ஸ் ரெடி ஐ ஹேவ் sorry I need 50%, 50 leads per day from Facebook ads. இந்த மாதிரி கேட்க தெரிஞ்சுக்கணும். Facebook ads give budget strategy இப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா, give budget strategy கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 50 லீடு வேணும், அப்போதான் என்னால் ஒரு 5 லீடை கன்வெர்ட் பண்ண முடியும்னா இங்கே பாருங்க 50 லீடுக்கு நீங்கள் 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கும். ஓகே, 50 லீடுக்கு நீங்கள் 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஏன்னா 100 ரூபாய் ஒரு சிபிஎல் போகுது என்னுடைய கோருக்கு. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ போகணும் அது கொடுக்கும். ஓகே, அது ஓரளவுக்கு நிஜமா இருக்கலாம், பட் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குது. இப்போ எனக்கு எவ்வளோ இதில் வந்து கன்வர்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இஃப் ஐம் ஸ்பெண்டிங் ஓகே இப்போ 500 ரூபா போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 5லேருந்து 8 லீடு கிடைக்கும். ஓகே, இஃப் ஐம் ஸ்பெண்டிங் நோ வாட் வில் பி கன்வர்ஷன் ரேட்னா எவ்வளோ இந்த 100 ரூபாய் நான் 5000 ரூபாய் செலவு பண்றேன் இல்லைங்களா, ஒரு 50 லீட்ஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா ஒரு நாளைக்கு, அதுல எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், இதான் கன்வர்ஷன் ரேட். இதையும் நம்ம கேட்டுக்கணும். அப்பாயின்மெண்ட் மீன்ஸ் 25 to 40%. அப்பாயின்மெண்ட் டு ஷோ அப், அதாவது நம்ம வந்து எங்க கடைக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குறது 25 to 40% நடக்குமா நம்ம கால்ஸ் பேசும்போது 50 லீட்ஸ்ல 12லேருந்து 20 கான்வர்சேஷன்ஸ்ல அப்பாயின்மெண்ட் நடக்குமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6லேருந்து 9 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்களாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6லேருந்து 9 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 40 to 50% வந்து 35 to 40% உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 சேல்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. ஓகேங்களா, அதான் என்னுடைய வேல்யூ அதுக்கு ஆல்ரெடி தெரியும். சாட்ஜிபிடிக்கு 10,000 ரூபாய், அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 1லேருந்து 3 நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுது. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000லேருந்து 30,000 பேருக்கு சேல் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 லீடு வேணும்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணணும். ஏன்னா ஒரு காஸ்ட் பர் லீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வருது. இப்போ பரவாயில்ல, ஸோ ஸ்டார்ட் வித் மினிமம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் மினிமம் சேல்ஸ் எடுக்க பாருங்க. இனிஷியலில் கொஞ்சம் நிறையவே சேல்ஸ் கிடைக்கும், அதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ என் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 500 ரூபா வைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லீடு போதும், 50 லீடு எனக்கு வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணிக்கிறேன். என் பட்ஜெட் அவ்வளோதான் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்க எதுவுமே கொடுக்காதீங்க. ஓகே, இங்க கேம்பெயின் நேம் கொடுத்துட்டீங்க, பட்ஜெட் வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க, கண்ணை முடிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த ஆட் செட் நேம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் டார்கெட்டிங் ஆடியன்ஸ். இந்த ஆட் செட்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டிங் ஆடியன்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பிசினஸ் ஓனர் தான் நான் டார்கெட் பண்ண போறேன். ஓகேங்களா, சென்னை பிஓ பிசினஸ் ஓனர்ஸ், அதனால வந்து சென்னை பிஓன்னு வச்சுக்கிறேன். இங்க வந்து கன்வர்ஷன் லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த முக்கியமான விஷயமே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வந்து உங்க ஆடை கொண்டு போய் நிறுத்த போறீங்க, உங்க ஆடை கிளிக் பண்ணா எங்க போக போகுது, வெப்சைட்டுக்கு அனுப்ப போறீங்களா, இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு அனுப்ப போறீங்களா. இப்போ உங்ககிட்ட வெப்சைட் இல்லைன்னா நீங்க எங்க அனுப்புவீங்க, வாட்ஸ்அப். ஓகே, நம்பர் 1 ஃபார்ம். ஓகே, வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம், ஃபார்முக்கும் அனுப்பலாம். சூப்பர். நான் ஃபார்மே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். வாட்ஸ்அப் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்க கடைசி உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபார்ம் கொடுக்குறேன், ஏன்னா ஃபார்ம் தான் கஷ்டமானது கத்துக்கிறது. ஓகே ஃபைன். இன்ஸ்டன்ட் ஃபார்ம், நான் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுத்துரு. செலக்ட் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு கேட்குது. நான் செலக்ட் ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பேரை கொடுத்துறேன். ஓகேங்களா, இந்த பேரை கொடுத்துறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் அக்செப்டன்ஸ் கேட்கும், அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கேட்கும், அங்க கொடுத்துருங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் கோல். 3வது முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம், 2வது வந்து பேஜ், உங்க ஃபேஸ்புக் பேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கோல். இந்த பர்ஃபார்மன்ஸ் கோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லீடு வருது, அந்த 5 லீடுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 லீடு 9 லீடு கூட வரும்.
ஆனா இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியா வரும். ஓகேங்களா, எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் லீட் தான் வரணுன்ற அர்த்தம். நம்ம டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வச்சாலும் இந்த மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பையிங் கெப்பாசிட்டி பையிங் பிஹேவியர் இருக்கிற ஆடியன்ஸை டார்கெட் பண்றது நம்ம டார்கெட்டிங்லயே. நீங்க எதை சூஸ் பண்ணீங்களா, 1 or 2? லீட்ஸ் வந்து 1, கன்வர்ஷன் லீட்ஸ் 2. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? காசு கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, நமக்கு குவாலிட்டி தான் வேணும்னா செகண்டா தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் செகண்டா தான் சூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. என்னுடைய ஆட்ஸ்ல எப்பயுமே வந்து செகண்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கவே இருக்காது. ஓகே, என் கஸ்டமர்ஸே கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா இதுக்கு அக்ரியே பண்ண மாட்டேன். நம்பர் ஆஃப் லீட்ஸ் எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்டா கூட ஐ ப்ரிஃபர் டு கன்வர்ஷன் லீட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டிங் ஆடியன்ஸ், உங்களுக்கு இந்த டார்கெட்டிங் ஆடியன்ஸ் பண்றதுல இங்க வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஓகே, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து டார்கெட்டிங் ஆடியன்ஸ் பண்றது சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஒரிஜினல் டார்கெட்டிங் ஆடியன்ஸ் ஓரளவு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்க, இங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் இங்க லொகேஷன் எல்லாமே இருக்கு. நீங்க இப்போ எதுவுமே கை வைக்காதீங்க. இந்த ஃபர்தர் லிமிட் த ரீச் ஆஃப் யுவர் ஆட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய அளவுக்கு ஓரளவுக்கு வந்துடும். இப்போ போங்க, இந்த இடத்துல லொகேஷன் லொகேஷன் வந்து என்னது சென்னை, அதனால சென்னை கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இடத்துல சென்னை நான் கொடுத்துட்றேன். சென்னை தமிழ்நாடு எவ்வளோ கிலோமீட்டர் ரேடியஸ் கேட்குது, பரவாயில்ல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திராவில் கூட வரட்டும், பரவாயில்ல. ஓகே, ட்ரெயின் இருக்கு, அதனால வந்து 80 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ், என்ன ஏஜ் எனக்கு ஏஜ் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு ஏஐ? சொல்லுங்க, எனக்கு எந்த ஏஜ் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு ஏஐ? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஏஐ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 to 50. சூப்பர், எனக்கு வந்து 28ல இருந்து 50 வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் டைப்பிங் 28 to 50. நான் அதை தாண்டி போகல. ஓகேங்களா, நான் அப்படியே இருக்கணும், இது வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஜெண்டர் ஆல், ஓகே ஃபைன். டீடைல் டார்கெட்டிங்ல எனக்கு என்னென்னலாம் சொல்லுச்சு? ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லுச்சு இல்லைங்களா. ஏஐ வந்து எனக்கு சொன்ன ஆடியன்ஸ்ல ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? நம்பர் 1. நம்பர் 2, பிசினஸ், ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், பிசினஸ் ஓனர். ஓகே டன், எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலயே எனக்கு ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைடில் பாருங்க தெரியும். எனக்கு வந்து சென்னையில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேல வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ட்ரெஸ்டட்ல இருக்காங்க, தாராளமா இருப்பாங்க. ஓகே, மோஸ்ட்லி சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் ஃபர்தர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வழியா பண்ணி இந்த ஆடியன்ஸ்ல அடிக்கடி யார் ஃபாரின் போவா, அடிக்கடி யார் ஃப்ரீக்வெண்ட் டிராவலர், ஃப்ரீக்வெண்ட் டிராவலர்ஸ், அடிக்கடி வெளியூர் போறவங்க யாரு, அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. ஓகேங்களா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் கூட போட்டுக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் 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 இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ். ஓகேங்களா, இதுல அடிக்கடி அடிக்கடி ஃபாரின் போறவங்க. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம கிளாஸஸ்க்கு. ஸோ அதனால இவங்க டார்கெட்டை நான் சேர்த்துக்கிறேன், இவங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓவராலா இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களையும் அடிக்கடி இன்டர்நேஷனல் போறவங்களையும் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு இன்டர்நேஷனல் போறவங்க வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமா பே பண்ணுவாங்கன்னு தோணுது. நீங்க அக்ரி பண்றீங்களா இந்த பாயிண்ட்? ஏஐ வந்து ஓரளவு கொடுத்துருக்கு, அதுக்கு மேல நான் வந்து பார்த்தா கொஞ்சம் ரிஃபைன் பண்றேன். ஓகே, அதுக்கு மேல நான் கொஞ்சம் ரிஃபைன் பண்றது தான் இந்த டிஃபைன் ஃபர்தர் கொடுத்து நான் பண்றேன். ஓகே ஃபைன், இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். லாங்குவேஜ் நீங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஃபைனலா நெக்ஸ்ட். ஓகே டன், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா இது மல்டி அட்வர்டைசர் ஆட்ல கிடையாது, சிங்கிள் அட்வர்டைசர், லெட் இட் பி. ஓகேங்களா, அடுத்தது இங்க இன்ஸ்டன்ட் ஃபார்மை கிரியேட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, கிரியேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் நிறைய வச்சிருக்கேன், இருந்தாலும் நான் புதுசாக உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகே, கிரியேட் ஃபார்ம் கொடுக்குறேன். கிரியேட் ஃபார்ம் கொடுத்தோடனே நேம் கேட்குது. ஃபார்ம் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிகமா சென்னை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இங்க வந்து கிரீட்டிங்ஸ் கேட்குது இல்லைங்களா. நான் வந்து ரிமூவ் கிரீட்டிங் கொடுத்துறேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த கிரீட்டிங்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே போறேன். அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கொஸ்டின்ஸ், ப்ளீஸ் ஆன்சர் தி பிலோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ் வேணுமா ஆப்ஷனல் அப்படின்னு கேட்குது. கண்டிப்பா வேணும். ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பா வேணும். இந்த ஆப்ஷன் செக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணாம கூட உங்களுக்கு வரலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர்
அண்ட் கம்பெனி நேம் வேணுமா வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம். இல்லை ஆட் கேட்டகரி போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பின்கோடு வேணுமா, போஸ்ட் கோட் வேணுமா, யூசர் இன்ஃபர்மேஷன் ஃபுல் நேம் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் வேணுமா, ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, டன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைவசி பாலிசி பேஜ். நான் இதான் என்னுடைய பிரைவசி பாலிசி பேஜ். ஓகே, ஜஸ்ட் அப்படியே கொடுத்துறேன். டன். நெக்ஸ்ட் தேங்க்யூ யூர் ஆல் செட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேட் டு வாட்ஸ்அப், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தேங்க்யூ, ஜஸ்ட் ஒரு தேங்க்யூ கொடுத்துருங்க. தேங்க்யூ யூர் ஆல் செட், வில் காண்டாக்ட் யூ ஷார்ட்லி. இந்த மாதிரி ஒரு கண்டெக்ட் கொடுத்துட்டு ஷார்ட்லி. கால் டு ஆக்ஷன் சேட் அண்ட் வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப் நான் ஒன்று மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேட் அண்ட் வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் இப்பயே பேசுங்க, இல்லை சேட்டில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கன்றதுக்கும் வாட்ஸ்அப்பில் இப்பயே பேசுங்கன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால வாட்ஸ்அப் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம வேர்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் கிரியேட் ஃபார்ம் கொடுத்துருங்க. கிரியேட் ஃபார்ம் கொடுத்துட்ட உடனே இந்த ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ரெக்யூர் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் டு சப்மிட் ஃபார்ம் இருக்கு. இப்போ ஒருத்தர் ஃபோன் நம்பர் அந்த ஃபார்ம்ல ட்ரை பண்றாரு இல்லைங்களா, பண்ண உடனே எஸ்எம்எஸ் வேணுமா, இது ஃப்ரீயாகவே வந்து ஃபேஸ்புக் தர ஒரு ஆப்ஷன். எஸ்எம்எஸ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா குவாலிட்டி வரும். பட் இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, தேவையில்லை. ஓகே, இப்போ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் கிரியேட்டிவ் இமேஜ் ஆட். இமேஜ் ஆடா வீடியோ ஆடா? நம்ம கிட்ட வீடியோ இருக்கு, இமேஜ் இருக்கு, எதில் போகலாம் நீங்களே சொல்லுங்க சார். நம்ம வெப்சைட் யூஆர்எல் இல்லை நம்ம பிரைவசி பாலிசி பேஜ் இல்லைன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் யூஆர்எல்லே போட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இமேஜ் போடலாமா, வீடியோ போடலாமா? வீடியோ. ஓகே, சூப்பர். ஸோ வீடியோ கொடுக்குறேன். அப்லோட். அந்த சென்னை வீடியோ இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா, நல்லா இருக்கு, அதுவே போடுவோம். போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிரைமரி டெக்ஸ்ட். எங்கே போச்சு இந்த பிரைமரி டெக்ஸ்ட்? இங்கே வச்சிருப்போமே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஜஸ்ட் இங்கே போடுறேன் பிரைமரி டெக்ஸ்ட்ல. ஓகே, அண்ட் ஹெட்லைன் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனும் இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். கிளியருங்களா எப்படி போடுறேன்ட்டு? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட உடனே அடுத்தது இது கேட்குது, பிரைமரி டெக்ஸ்ட் என்ன, ஹெட்லைன் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே க்ராப் கேட்குது. நான் எல்லாமே ஒரிஜினல் தான். நெக்ஸ்ட் டன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆட் வந்து இப்படி தான் ரன் ஆகும் ப்ரிவியூவில். இப்படி தான். Fix your lead problem in 13 days. Generate 10 to 30 leads weekly. Live training plus templates for Chennai business owners. Fix your lead problem in 30. ஜஸ்ட் ஏஐ பொறுத்தவரைக்கும் 8 செகண்ட்ல தான் வீடியோ ரெடி பண்ணும். அதுக்குள்ள நம்ம எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். பப்ளிஷ் கொடுத்துட்டேன்னா இந்த ஆட் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதெல்லாம் ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடு எல்லாம் வருது இல்லைங்களா, அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த நம்பரே கொடுத்துடலாம். ஃபோன் நம்பர் மட்டும் கேட்குது. ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுத்தாச்சு. இப்போ பப்ளிஷ் கொடுத்த உடனே இந்த ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பப்ளிஷ் கொடுத்த உடனே ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இந்த லீட் எல்லாம் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா business.facebook.com business.facebook.com போங்க. போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து டிஜிகாமா. ஓகேங்களா? இது உள்ள போயிட்டு ஓகே, இங்கே ஆல் டூல்ஸ் இருக்குங்களா, business.facebook.com நம்ம பேஜ் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆல் டூல்ஸில் போயிட்டு இங்கே இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதனா லீடு வந்துச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? இப்போ 27 லீட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா? ஸோ டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பை டேட் ரேஞ்சு மேக்ஸிமம் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க.
பண்ணிட்டு சிஎஸ்வியோ எக்ஸ்எல்எஸ்ஓ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடும். பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க. எஸ். ஸோ அந்த அந்த ஆடை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், சிட்டி நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம், அவ்வளோதான். கிளியருங்களா? கிளியரா? எப்படி பண்ணணும்ட்டு ஒரு ஆட் எப்படி கிரியேட் பண்ணணும் கிளியரா? ஓகே, டன். எத்தனை பேருக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது வருவோம். ஓகே, இதை தவிர நான் இப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்ல போறேன். எஸ், அஃப்கோர்ஸ். இந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 இயர் பேக்கேஜ் ஒன்று வைக்க போகிறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவே 1 இயருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 9 PM to 10 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸும், அதாவது இந்த பேஜில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும். ஒரு 1 மந்த்ல வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, இல்லை வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி உங்கள் பிஸ்னஸ் கொண்டு வரது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னது எப்படி பண்ணுறது. இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு இதுதான். ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30-40 டாபிக் இருக்கு. ஸோ அந்த டாபிக்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி உங்கள் பிஸ்னஸ் லெவரேஜ் பண்ணுறது, எப்படி வந்து ஜீரோவில் வந்துட்டு வந்து பண்ணி 1 crore வரைக்கும் ரெவன்யூ கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்யூனிட்டி கிளாஸஸ்ல நம்ம சொல்லுவோம். இதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம், மண்டே டு ஃப்ரைடே, ஓகேங்களா, எல்லா மண்டே டு ஃப்ரைடேவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு லைவா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்றீங்கன்னா, ஸோ நம்ம ஆள் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த லைவ் கிளாஸஸ்லேயே வந்து லைவ் செஷன்லேயே டவுட் செஷன்லேயே உங்களுக்கு வந்து செஞ்சு காமிப்பார். உங்களுக்கு செஞ்சும் கொடுப்பார் மோஸ்ட்லி. ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. திரும்ப டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதுக்காகவே ஒரு செஷன் வச்சிருக்கோம். டெய்லி நைட்டு 9 to 9:45 to 10 இந்த டைம்குள்ள கிளாஸ் நடக்கும். இதோட டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்க மறுநாள்ல மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 AM வந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் எந்த டைம் வேணாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜூம் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்ல நம்ம எப்பயுமே ஒரு சப்போர்ட் அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் கத்துக்கலாம் எல்லாமே. ஸோ 1 இயருக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க 1 இயர் முழுக்க நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இல்ல, கிட்டத்தட்ட உங்களுக்கு பிசினஸ் கன்சல்டன்சி மாதிரி தான் இது. ஓகேங்களா, உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இது பிசினஸ் கன்சல்டன்சி மாதிரி தான். ஓகே, ஸோ நாங்கள் வந்து 1 இயர் முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஸோ எதனா ஒரு ஏஐ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு நாங்கள் டீல் பேசிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட. ஓகேங்களா, அதுக்கு நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம டெமோ பார்க்கறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் நம்ம கண்டென்ட் இங்கிலீஷ்ல தான் எடுப்பாங்க சில பேர் வந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸும் நாங்கள் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்யூனிட்டிக்குள்ளார. நம்ம மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும். இதுதான் வந்து இந்த கம்யூனிட்டியோட மெயின் ஃபோக்கஸே. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கம்யூனிட்டியோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா per annum-க்கு வந்து 9999. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10,000 rupees. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கிளாஸ் 1 month கிளாஸை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் 9 to 10 PM நைட்டு நடக்கிற கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் சேம் டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேலையை அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி தரது மட்டும்தான். இது மட்டும்தான் எங்களுக்கு முழு வேலையே. ஓகே, டன் டன். உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டர், உங்க பேர் தெரியல எனக்கு. உங்க மொபைல் நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கால் யூ. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நானே கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, ஃபைன். இப்பயே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, நான் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசர் பே லிங்க் தரேன். ஓகே, உங்களுக்கு உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். யாரது பார்த்திபன். ஸோ எல்லாருக்குமே உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த 1 இயர் சப்போர்ட்லேயே நாங்கள் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு க்ரோ பண்ண வைக்கிறது மட்டும் தான் எங்கள் வேலையாகவே இருக்கும். ஓகே, ஃபைன். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை.
ஓகே, நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம இதே மாதிரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அண்ட் அன்லிஸ்டடில் போட்டு உங்களுக்கு தரேன். ஓகே, இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. ஓகே, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஒரு 3 months நாங்கள் ஜூன்லேருந்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அந்த ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கம் நியூஸ்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஜாலியாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி ஆரம்பிச்சோம். ஓகே, தமிழ் சிங்கம் நியூஸ்னு சொல்லிட்டு யூடியூப்ல அதோடைய ரிசல்ட் பாருங்க. ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்டுடியோ டாட் இங்க பாருங்க, இது வந்து ஜூன் மாசம் நாங்க ஆரம்பிச்சோம் இந்த சேனல்ல ஒரு நியூஸ் போர்ட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க அனலிட்டிக்ஸ் பாருங்க, யூ வில் பி இம்ப்ரெஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஏஐ கண்டென்ட், நத்திங் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் கண்டென்ட் கிடையாது. மோஸ்ட்லி இது 99% ஏஐ கண்டென்ட் தான். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ஜூன் 3 ஆரம்பிச்சு இந்த சேனல்ல இது வரைக்கும் எவ்வளவு வியூ போயிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்லி தருவோம், எப்படி வந்து கண்டென்ட்டை வந்து ஆர்கானிக்கா வைரல் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சொல்லி தருவோம். ஓகே, நான் எல்லாருக்குமே வந்து நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் கால் பண்றேன். உங்க நம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த 1 year கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள கால் பண்றேன். ஓகேங்களா, வி வில் ஆல் க்ரோ டுகெதர். வேற யாரா நம்பர் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு சார் நான் அதை சொன்னேன் இல்லைங்களா, 9999. ஓகே, பெர் ஆனம்க்கு 10,000 rupees இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஓவர் த ஃபோன் கால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நாங்கள் பண்ண போறோம். ஓகேங்களா, 6 months அந்த மாதிரி. டன். ஓகே மேடம், ஃபைன். எனக்கு இல்லைன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 9384461735. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். ஓகே, ஸோ நாளையிலேருந்தே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நாளையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு 9 மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதான் என்னுடைய நம்பர், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, உங்க நம்பர் யாருன்னா ஷேர் பண்ணல அப்படின்னா, ஸோ ஃபீமேல்ஸ்ல மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு என் நம்பர் தந்திருக்கேன், நீங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு கூட நீங்க மெசேஜ் அனுப்பலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க டிஜிகமான் இருக்கும் போட்டோ போட்டா. Fine. சென்னை தான் மேடம், சென்னை தான். நம்ம ஆஃபீஸ் சென்னையில தான் இருக்கு. Done. ஞாபகம் இருக்கு, ஆக்சுவலா நிறைய பேர் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எஸ், கோவிலம்பாக்கம். எஸ், கோவிலம்பாக்கம் தான் ஆஃபீஸ். வந்து எஸ் குளத்து பக்கத்துல பின்னாடி ஏரியால இருக்கு. Done. Done. நீங்க எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம். வேற யாருக்காச்சும் எதனா கேள்விகள் இருக்குங்களா? இந்த 1 year கிளாஸை பத்தி எதனா கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா இப்பயே கிளியர் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓவரால மொத்தமா எல்லாருமே கிளியர் பண்ணிடுறேன். இல்ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி தர போறோம். நீங்க வெப்சைட் லிங்கை போய் பாருங்க, இதுல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆகும். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த கண்டிப்பா ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகேங்களா, நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்றவங்க 1 year கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் கண்டிப்பா. இந்த வெப்சைட்ல போனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்து நாங்க என்னென்ன கிளாஸ் நாங்க ரன் பண்ண போறோமோ இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு எல்லா டாபிக்கும் கவர் ஆகுது. அதுல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுப்போம். ஓகேங்க, Fine. கண்டிப்பா கண்டிப்பா வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்குது இல்ல. ஓகேங்களா, மெட்டாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்கு. வாபா, வாட்டி, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கப்ஷப், இல்லைன்னா வந்து இன்னும் சில டூல்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, எல்லோ மெசேஜ் இந்த மாதிரி இந்த டூல்ஸ்ல எதனா ஒன்று நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். மோஸ்ட்லி வாட்டி தான் நாங்க போவோம்.
வாட்டி கொஞ்சம் மோர் கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ். வேற எதனா கேள்விகள்? எதனா கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் போடுறேன். என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போயிட்டு ஜஸ்ட் ரிவ்யூ கொடுங்க. ஓகே. நான் லிங்க்டின்ல இப்பயே போஸ்ட் போட்டுடுறேன். சரி, நம்ம சாட் ஜிபிடி வச்சே போஸ்ட் எழுதிடலாம். ஓகேங்களா? சரி, நிறைய பேர் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏஐ பவர்னா வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஆட் ரன் பண்ணணும் அர்த்தம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்றது தான் பெட்டர் என்னைக்குமே. ஓகேங்களா? ஃபுல்லி ஆட்டோமேஷன் வந்து என்னைக்குமே டேஞ்சர். ஸோ மேபி இன் ஃபியூச்சர்ல வேணா அது நடக்கலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் என்கரேஜ் பண்றதுல நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், ஐ மீன் பார்ஷியலா தான் ஏஐ யூஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஃபுல்லா நம்ம ஏஐ யூஸ் பண்ணல. ஸோ இங்க வந்து நான் லிங்க்டின் போஸ்ட். ஓகே, டன். ஸோ இதுதான் நம்ம கண்டென்ட். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க்டின்ல போயிட்டு இந்த போஸ்ட்டை போடுறேன். ஓகே. நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் தமிழ் கூட வேண்டாம், ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுத்தலாம் போதும். ஓகே, ஃபைன். உங்க ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இந்த சேட்ல நான் வந்து இந்த போஸ்ட்டை கொடுக்குறேன். அஹ், உங்களுடைய ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுடுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். வேற எதனா கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? சவாஸ் செஷன் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா? செஷன்ஸ் டன். மறக்காம உங்க ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா போட்டுடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, உங்க ரிவ்யூ போடுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணும். வேற என்ன மாத்தணும்னா கூட அங்கேயே போடுங்க. வேறு ஓப்பன் டு யுவர் ஃபீட்பேக். வேற ஏதாச்சும் கேள்விகள் எதனா இருக்குங்களா? சரி, இல்ல கண்டிப்பா கண்டிப்பா தரேங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஈவினிங்கா. ஓகேங்களா? ஸோ ஃபைன்.
எல்லாருக்குமே கிளாஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணி நான் அனுப்புவேன். ஓகேங்களா? மெயிலாகவும் நான் அனுப்புறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம திரும்ப கம்யூனிட்டியில சந்திக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பா தனலட்சுமி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வாரம் திரும்ப கிளாஸ் பண்ண போறோம், அப்போ பார்க்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வாரம் சனிக்கிழமை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.